50 ஆண்டுகளுக்கு முன் திமுக செய்த திட்டங்களை தற்போது செய்யப்போகிறோம் என கூறி பிரதமர் மோடி வாக்கு கேட்பதாக ஆர்.எஸ். பாரதி விமர்சித்தார். கடலூர் திருப்பாதிரி புலியூரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மற்ற கட்சிகளில் வெற்றி பெறும் நபர்களை மோடி பணம் கொடுத்து வாங்குவதாக குற்றம் சாட்டினார். 42லும் லல்லு பிரசாத்துடைய கட்சியும் காங்கிரசும் மற்ற கூட்டணி ஜெயிக்க போது ஒன்னு கூட பிஜேபி வராதுன்றான். சோ அங்க 35 மைனஸ் ஆச்சா? எவ்வளவு ஆச்சு? இப்போ 195 ஆச்சு. அப்படியே நேரம் கர்நாடகாவுக்கு, ஆம் குஜராத்துக்கு வருவோம். மோடியினுடைய சொந்த மாநிலம். அங்க மொத்தமே அவங்க தான். ஆனால் இந்த தேர்தலிலே காங்கிரசும் ஆம் ஆத்மியும் அங்கே கூட்டு சேர்ந்ததனுடைய விளைவு பிஜேபி 4 சீட்டு 5 சீட்டு வந்து அதிகம் என்று. காரணம் என்ன? 3வது இடத்துல ஆம் ஆத்மி வாங்கின ஓட்டும் காங்கிரஸ் வாங்கின ஓட்டும் கூட்டினீங்களா, பிஜேபியை விட பல்லாயிரக்கணக்கான ஓட்டு அதிகம் வருது. ஆக அங்க ஒரு 10-15 சீட்டு மைனஸ் ஆச்சுன்னா 180க்கு வந்துட்டாங்களா? அடுத்து மேற்கு வங்கத்தில் ஒரு 10-15 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை போடப்பட்டிருக்க அந்த அம்மா மம்தா பானர்ஜி காங்கிரஸ் சேர்க்கல, கம்யூனிஸ்ட் சேர்க்கல. இந்த முறை எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். பிஜேபி உள்ளவே நுழைய முடியாது. அங்கேயும் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. இப்படி கணக்கு பார்த்தீங்களா 116 சீட்டுக்கு மேல பிஜேபி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. 300 இந்தியா கூட்டணி, மீதி 127 நடுநிலையோடு வரக்கூடியவர்கள். இந்த நடுநிலையோடு வரக்கூடிய 127 பேர் எப்படி தெரியுமா? யார் ஆட்சி ஃபார்ம் பண்ணணும் அங்க வந்து சேர்ந்துருவோம். இதுதான் வடநாட்டில் இருக்கிறவங்களுடைய சைக்காலஜி. ஆட்சியில் யார் வந்து உட்கார்ந்தாலும் அவங்களோடு சேரக்கூடிய கூட்டம். ஆக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் சென்ற ஆண்டு யார் பிரதமராக வர வேண்டும் என்பது முக்கியமல்ல, யார் பிரதமராக வரக்கூடாது என்பதுதான் முக்கியம் என்று புள்ளியார் சொல்லி போட்டாரோ அது அவருடைய இந்த பிறந்த நாளுக்குள்ளாக ஈடேறிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியா பூராவிலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறப் போவது உறுதி என்பதை நான் திட்டமிட்டு சொல்ல முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் தளபதி அவர்கள் மிக அருமையான கூட்டணியை, இது மாதிரி தமிழ்நாட்டு வரலாற்றிலே கிடையாது. 67 கூட அண்ணாவும் ராஜாஜி ஒன்னா இருந்தாங்க. 71 ராஜாஜி பிடிங்க போயிட்டார். அதே போல கட்சி ஒரு தேர்தலில் இருந்து அடுத்த தேர்தல் ஒன்னாவே இருக்காது தமிழ்நாட்டில். போன கூட்டணியில் போன எலெக்ஷன்ல ஒரு கண்ணி இருப்பாங்க, அடுத்த எலெக்ஷன்ல வேறு மாடையில் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைத்த கூட்டணி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அமைத்து மகத்தான வெற்றியை பெற்றார். அது அப்படியே 2021 அசம்பிளிக்கு வந்தது, மிகப்பெரிய வெற்றி பெற்றார். உள்ளாட்சி தேர்தல் வந்தது, மிகப்பெரிய வெற்றி பெற்றோம். இந்த தேர்தலிலும் அதே கூட்டணி இன்றைக்கு வலுவோடு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 வெற்றி பெறப் போகிறது. நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கழக தோழர்களுக்கு இது ஒரு சவாலான தேர்தல். மோடி தேர்தல் முடிவதற்குள்ளாக பல முறை இங்கே வரவிருக்கிறார். அவர் எத்தனை முறை வந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்முடைய கழக தோழர்கள், நான் அமைப்பு செயலாளர் என்கிற முறையில் ஒரு 60 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே கீழே சாதாரண மன்ற செயலாளராக இருந்து நகர செயலாளராகி மாவட்ட பொறுப்பாளராக இருந்து இன்றைக்கு அமைப்பு செயலராக வந்திருக்கக்கூடிய ஒருவன் என்கிற முறையில் ஒவ்வொரு கழகத்தோருடைய காலையும் தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.